இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அந்த காலத்தில் ஜெயிலுக்கு போகலாம். ஜெயிலில் இப்போ தப்பு செஞ்சே ஜெயிலுக்கு போகல. அப்படி போகும்போது ஒருத்தர் ஜெயிலில் இருந்திருக்கார். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணிட்டானா, ஜெயிலில் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு போட்டா ஒரு லெட்ரு தான் போடுவாங்களாம். அப்போது லெட்ரு போடும்போது இங்கே இருந்து அங்கே போய் லெட்டரில் போய் டெய்லி டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு லெட்ரு போடுவான்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்ன பண்ணிட்டாவ, அவர் பொண்டாட்டி லெட்ரு போட்டிருக்கு. லெட்ரு போட்டு என்னால் முடியலங்க, நீங்கள் ஜெயிலில் இருக்கிய, நான் இங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு லெட்ரு பிடிச்சான். அப்போ அந்த ஒரு லெட்டரில் எழுதியிருக்கு, இந்த பாருங்க, நம்ம வீட்டுக்கு பிறத்த ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குல்ல, அந்த பாறாங்கல்ல என்னால் தூக்கி போடுறதுக்கு காசும் இல்லை, தூக்கியும் போட முடியாது. எப்படி நம்ம இந்த பாறாங்கல்ல நம்ம தூக்கி போடுறது அப்படின்னு, அதுக்கு எனக்கு காசு இல்லை, இருந்தால் கூட நான் ஒரு விவசாயமாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லித்தான். உடனே அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்து ஒரு லெட்ரு எழுதினாராம். அந்த பாறாங்கலுக்குள்ளே தான் நான் தங்க நகையை வச்சுருக்கேன், நீ அதை எடுத்துரு, அந்த பாறாங்கல்லை தோண்டி பார்த்தீங்கன்னா உனக்கு தங்க நகை கிடைக்கும்னு சொல்லிட்டாராம். உடனே என்ன பண்ணிட்டாவ, ஓஹோ பாறாங்கல்லுக்குள்ளே தங்க நகை இருக்குது அப்படின்ட்டு உடனே அந்த ஜெயிலில் என்ன பண்ணுவாங்களாம், லெட்டரை படிச்சுட்டு தான் போடுவாங்களாம். இவ அனுப்புறதையும் படிப்பாங்களாம், அவைய அனுப்புறதையும் படிப்பாங்களாம். படித்து பார்த்துருக்காவல்ல, அப்போ தங்க நகை இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்குல்ல. உடனே போய் அவைய ராவோட ஆளை கொண்டு வந்து 3 மணிக்கே பாறாங்கல்லை தூக்கி தூர போட்டுட்டு பார்த்தாவெல்லாம் வந்துட்டாவ. அந்தால ஏங்க பாறாங்கல்லை ராவா தூக்கி போட்டவங்க யாருன்னு தெரில அப்படின்னு ஒரு லெட்ரு எழுதிச்சான். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் தான் உனக்கு லெட்ரு அது தூக்க முடியாது, அதனால் நீ இன்றைக்கி இந்த பாறாங்கல்லை ஒன்றால் தூக்க முடியாது, இப்படி எழுதுனேன்னா எப்படியும் அவைய படித்து பாப்பாவை வந்து தூக்கிடுவான்னு சொன்னேன், தூக்கிட்டாவளா சந்தோஷம்னு எழுதிட்டாராம். அந்தால இப்போ பாறாங்கல்லை தூக்கியாச்சு. கதை அந்த அம்மாவுக்கு விவசாயம் பண்ண இடம் கிடச்சிட்டு அப்படின்னு கதை இல்லை, அந்த காலத்தில் நடந்த விஷயந்தானா. அதனால் பார்த்தீங்களா, அப்போ எப்படி பொண்டாட்டிக்கு உதவி பண்ணியிருக்காரு, அதையும் நம்ம பார்க்கணும்ல. அப்படி தான் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி நடக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு லெட்ரு போட்டு காலம் போய் நேரில் போய் பார்த்த காலம் போய் இப்போ என்ன பண்ணுதாவ, ஃபோனு. இப்போ 4 ஃபோனு இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்து எடுத்திருக்காவ. இந்த மதுரை ஜெயிலில் 4 முக்கில் 4 ஃபோன் எடுத்திருக்காவ. அப்படிப்பட்ட உலகம். இப்போ வந்து ஃபோனுன்னு ரகசியமாக கொண்டு பொண்டாட்டி ஃபோனை கொடுத்துட்டு வந்துடுதா. புருஷக்காரன் அங்கே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதே கண்ணால் எடுத்துருக்காவ. இப்போ முந்தானத்து இதில் பார்த்தேன். அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லபடியாக இருங்க.